ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. நம்மளோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ யூடியூப் சேனலில் நம்மளோட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது அண்ட் ஈஸியான மெத்தடில் பண்ணுறது அண்ட் எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் என்ன ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா InShot அப்படின்ற ஆப் வச்சு தான் எப்படி சூப்பராக வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் வந்துட்டு InShot அப்படின்ற ஆப்பில் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா InShot அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். இதோட ஃப்ரண்ட்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் இதில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ அப்படின்னு இருக்கு இல்லையா க்ரீன் கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் கார்னரில் ரீசெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. கேமரா, டவுன்லோட் பண்ணது, ஸ்க்ரீன்ஷாட், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இப்போ கேமரா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கார்னரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் ரவுண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பேஜ்குள்ளார அது வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைம் செகண்ட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்படி வந்து அந்த ஃபோட்டோவை கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறத நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16.2 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃப்ரண்ட் சைடு முன்னாடி தள்ளினீங்க அப்படின்னா அது வந்து குறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12.2 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது எல்லாமே ரைட் சைட் கார்னர் கீழே வந்து வந்திருக்கும். ஸோ நான் இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. வீடியோஸ்க்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டைமிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வால்யூம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு சவுண்ட் பார்ட் நீங்கள் எதுவுமே இதில் வந்து நம்ம டச் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னென்னா டெக்ஸ்ட்டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் +ன்னு இருக்குது இல்லையா டெக்ஸ்ட்டு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 3D குந்தன் பேங்கிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். குந்தன் பேங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு மேலே அந்த பேங்கிளுக்கு கீழே வந்திருக்கு இல்லையா, அது மேலே அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். அதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லெட்டரை சுற்றி, அதுக்கு கீழே இருக்கிற சிம்பிளை வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணாலும் இல்லை எவ்வளோ குட்டியாக வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஏ அப்படின்ட்டு இருக்கா, கேப்ஸ் ஏ ஸ்மால் ஏ, அது வந்துட்டு உங்களுக்கு ஃபாண்ட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் கலராக ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது டெக்ஸ்ட் அப்படி இருக்குது. உங்களோட டெக்ஸ்ட்டு என்ன கலரில் இருக்கணும். இப்போ வந்துட்டு நான் பிளாக்னு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பார்டர்ஸ் என்ன கலரில் வேணும். நான் வந்து ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் 4th. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்திங்கன்னா வேர்டிங்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்துட்டு அது ஃப்ளாஷ் மாதிரி ஆகணும். அண்டு செகண்ட் வந்து வேர்டிங்ஸ்க்கு வெளில ஃப்ளாஷ் ஆகணும். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வேர்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளாஷ் ஆகிருக்கு. இதுவே வந்து இப்படி கொடுத்தோம் செகண்டாக இருக்கிறது கொடுத்தோன்னா அதை சுற்றி உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் அடிக்கும். இதை நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளாஷ் வேணும் அப்படின்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் என்ன கலர் வேணும் அப்படின்றதையும் நம்மளால் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளார போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேபிள் இருக்கும். நீங்கள் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நிறையா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்துட்டு டிக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொடுத்தா தான் இது வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்க வேர்டிங்ஸ் எனக்கு வீடியோஸ் ஃபுல்லாக வந்து வேணுமா, இல்லை பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் வேணுமா அப்படின்றது தான். இப்போ அந்த வேர்டிங்ஸில் ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, வீடியோ எண்டு வரைக்கும் வேணுமா, கிளிப் எண்ட் வரைக்கும் வேணுமா அப்படின்னு கேட்கும். வீடியோ எண்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும், வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வரும். இதில் கிளிப் எண்டு அப்படின்னா என்னன்னு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ நான் இதே மாதிரி வந்து கொடுத்துட்டேன். இப்போ வீடியோவை நான் ஒரு இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணியிருக்க டெக்ஸ்ட் வந்து தெரியும். நம்ம பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப் எண்டு அப்படின்னு இருக்குது. எது வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் கிளிப் எண்டுன்றதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும்தான் வேர்டிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வராது. ஸோ இதே மாதிரி நமக்கு பார்ட்டாக பிரித்து எந்தெந்த இடத்துல வேர்டிங்ஸ் வேணுமோ நம்ம அதே மாதிரி இதில் வந்து கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்திங்கன்னா இங்கேயும் ஸ்டிக்கர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்டு வந்து இதில் ஆனில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வேணுங்கிறத சர்ச் பண்ணி கூட நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ நார்மலாகவே அதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே அதில் வந்து வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதில் வந்து இமோஜஸ் வேணும் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோஸில் சப்ஸ்கிரைப்டு அப்படின்றத வந்து கொடுக்க சொல்லி ஒரு அனிமேஷன் மாதிரி வரும் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஜஸ்ட் ப்ளே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அனிமேஷனாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இதிலேருந்து செலக்ட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ அனிமேஷனாக வரும், பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். இதையும் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கொடுக்கணுன்னா நான் லாஸ்ட் ஸ்டெப் சொன்ன மாதிரி கிளிப்பு எண்டா இல்லை வந்துட்டு வீடியோ எண்ட் வரைக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் அதே மாதிரியே இதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்லேயே சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, செகண்டாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு போட்டோன்னா எல்லா சோஷியல் மீடியாவோட சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வேணுங்கிறது சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். வேண்டாம் அப்படின்னா இந்த கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலரில் இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் டிக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ் அப்படின்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு சைஸ் இருக்கும். அதிலே வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் ஆல்சோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு வந்து கொடுக்குறது 1:1 4:5 அப்படின்றது எல்லாமே. யூடியூபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16:9 அப்படின்றது வந்துட்டு லாங் வீடியோக்கு லேண்ட்ஸ்கேப் வைப்போம் இல்லையா, அந்த லாங் வீடியோக்கு கொடுக்குறது. மோஸ்ட்லி நீங்கள் 1:1 அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்க்குமே அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஷார்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அதை வந்து கொடுத்து உங்களோட சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதில் வந்து போனோம் அப்படின்னா எந்த மாதிரி வந்து கொடுக்கணும், இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சிலது ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் சிலது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதை கொடுத்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் இதுவும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், அது வந்து என்னென்னா ஜூம் அப்படின்றது. ஸோ அதனால் அது வந்து இப்படி ஜூம் ஆகி அகெயின் வந்து நார்மலாக வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வேணாமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணோம் அப்படின்னா மேலே எடிட்டுன்னு காமிக்குது இல்லையா, இதில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டெலீட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டோம் நம்ம அது வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், சைடில் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபில்டருக்கு பக்கத்தில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதை கிளிக் பண்ண பிறகு திரும்பவும் என்ன நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை வந்துட்டு எடுத்து எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு கொடுக்கணுமோ நீங்கள் அப்படியே வந்து கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து வரும்போது அந்த ஃபோட்டோவும் அதுக்குள்ளே வந்து ஆட் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஸோ இதில் வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்கோம், வீடியோஸ் வந்து வச்சுருக்கோன்னா அந்த வால்யூமை வந்து நம்ம 0 கிட்ட கொண்டுட்டு வந்துட்டோம், லெஃப்ட் கார்னரில் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா சவுண்டு சுத்தமாக கேட்காது. அதுக்கப்புறமா நீங்கள் வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நான் வாய்ஸ் கொடுத்தே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து உங்களோட எடுத்துக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்படின்றதுல வந்தது இல்லையா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இதோ வந்திருக்கு பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி வந்து வேணுமோ அதே மாதிரி நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி வரும். ஸோ அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து பார்க்கும்போது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒருவேளை உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும் போது இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து ரொட்டேட் கொடுத்து நமக்கு என்ன டேரெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ பண்ணுற மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுக்காம வீடியோ எடுத்திருக்கீங்க, வால்யூம் வந்துட்டு 0 பண்ணிட்டீங்க. இப்போ வாய்ஸ் எப்படி கொடுக்குறது, செகண்ட் ஆப்ஷனாக ஆடியோ அப்படின்றது இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூசிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை எஃபெக்ட் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் சவுண்ட்ஸு. ஸோ கேம்ஸ்க்கு வர சவுண்ட்ஸு, வெஹிக்கிளுக்கு வர சவுண்ட்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படின்றது இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்டிங்கில் இருக்குது, அதனால் அது வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக காமிக்கும். ரவுண்டில் நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே இதில் வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த கண்டென்ட்டை அந்த இமேஜ் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லி முடிச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபினிஷ் ஆகிடும். கொடுத்துருக்க வாய்ஸ் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற டிக் சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் திரும்பவும் கொடுக்கணும், எனக்கு சரியாக இதில் நான் சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இப்படி வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் கார்னரில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வரும். நீங்கள் திரும்பவும் புதுசாக வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ ஸ்பீச் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அதில் ஒன்றுத்துக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இதில் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ப்ரீமியமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணாலுமே ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொட்டேட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கிறது மேபி இப்போ நான் வச்சுருக்கிறது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற வீடியோவில் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு எடுக்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துல எனக்கு அப்படியே ஃப்ரீஸாக வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக அது ஒரு ஏரியா கவர் பண்ணுது, உங்களுக்கு தெரியும் 0.3 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணுது. அந்த லிமிட் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கும், ஆடாது, நகராது, மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அது எந்த பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ அதே பொசிஷனில் உங்களுக்கு அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்த வீடியோ எனக்கு ரிவர்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா வீடியோஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ரிவர்ஸில் வேணும்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு ரைட் சைடில் அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லோகோ தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆடோ அப்படி இல்லைன்னா ஆட் நீங்கள் நெட்டோ ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆட் வந்து உங்களுக்கு ஓடி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு முடிஞ்ச பிறகு அந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். மறக்காமல் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் சூப்பராக இருக்கும், ஏன்னா லோகோ இல்லை இல்லையா, இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் டாப்பில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து போயிட்டு ரீசொல்யூஷனில் 1080p அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 2K அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி 60 FPS அப்படின்னு வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ இது வந்து எதுக்கு இதுதான் கொடுக்கணுமானா உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ எப்படி இதில் எடிட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வச்சு பண்ணோம் இல்லையா, நான் வீடியோஸ் வச்சு எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோன்ற ஆப்ஷனுக்குள்ளார போய்க்கோங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற லோகோ வந்து ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லோகோ வந்து என்னோடதுலேருந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு ரிவர்ஸில் வீடியோ வேணும். ஸோ ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லோட் ஆகிட்டு கேன்சல் கொடுத்துடாதீங்க. 100% வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரிவர்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு பர்டிகுலர் சவுண்ட்ஸ் வந்து கேட்குது இல்லையா, இப்போ எனக்கு சவுண்டு வந்து வேண்டாம் அப்படின்னா இதில் வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மியூட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸில் எந்த நாய்ஸுமே வந்து கேட்காது. இதுக்கப்புறமா நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். அண்ட் ஸ்பீடு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 27.7 செகண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இப்படி பண்ணினேன் அப்படின்னா
உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாகிடும். ஸோ நீங்கள் 2 சைடுமே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 27லேருந்து 34.6 செகண்ட்ஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்கணும். பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதை வந்து எனக்கு டாப்பில் வந்து வைக்கணும். அண்ட் கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட க்ளோவோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வீடியோ ஃபுல்லாக இந்த வேர்டிங்ஸ் வேணும். ஸோ வீடியோ எண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுமோ கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இமோஜஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இதுலேருந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த கார்னரில் இருக்கணும். அண்ட் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். நான் இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு கிளிக் கொடுக்குறேன். அப்போ இந்த வீடியோஸ் நான் கொடுத்துருக்க செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட வீடியோஸையும் நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடிட் பண்ணி பண்ணும்போது நம்மளோட வீடியோஸோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க அந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாமல் பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அதை பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸோ இல்லை ப்ராடக்ட்ஸோ வந்து வாங்குவாங்க. இது மூலமாக நமக்கு ஆர்டர்ஸ் வந்து வரதை வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்டு உங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.